Hi friends, welcome to Tiny Knots. இந்த வீடியோவில் ஒரு அழகான சம்மர் ஃப்ராக் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் டிசைனை பற்றி சொல்லிடுறேன். இது ரொம்ப ஈஸியான சம்மர் ஃப்ராக். இதுக்கு ஆர்ம் ஹோல் மட்டும்தான் நம்ம கட் பண்ண போகிறோம். நம்ம நெக் லைனோ இல்லை சைட்ஸ் ஷேப்பிங்கோ அதெல்லாம் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ அதுக்கு நான் 1 மீட்டர் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். அந்த 1 மீட்டர் ஃபேப்ரிக்கை பாருங்கள், இந்த மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஃபோல்டட் ஃபேப்ரிக் தான் இருக்குது. ஸோ எந்த பக்கம் வந்து உங்களுக்கு ஃபோல்ட் இல்லையோ அந்த பக்கத்தில் நான் வந்து ஆர்ம் ஹோல் எடுத்துக்க போகிறேன். அந்த ஆர்ம் ஹோலோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 3 இன்ச் அகலம், 3.5 இன்ச் உயரம். இதுதான் என்னோடய மெஷர்மெண்ட் ஆர்ம் ஹோலுக்கு. இது வந்து நான் போட்டிருக்கிறது வந்து ஒரு 2 இயர் ஓல்டு பேபியோட ஃப்ராக் சைஸ் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பேபியோட சைஸ் என்னவோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபேப்ரிக் வந்து நான் இந்த மேட்ச் பண்ணியிருக்கேன் இதுக்கு. இந்த ஃபேப்ரிக்கை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா, இதை வந்து ரோப்பாக ரெடி பண்ண போகிறீங்க. ஸோ இந்த ரோப்பை நம்ம வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். இந்த ஃபேப்ரிக்குமே உங்களுக்கு 4ஆக ஃபோல்ட் ஆகிருக்கு. ஸோ அப்படி நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரொம்ப லென்த்தியான ஒரு ஃபேப்ரிக் கிடைக்கும். அதுக்காக தான் நான் 4ஆக ஃபோல்ட் பண்ணி உங்களுக்கு இந்த ஃபேப்ரிக்கை காமிக்கிறேன். இல்லை சின்ன ஃபேப்ரிக் தான் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் ஜாயின் கூட போட்டுக்கலாம். ஆனால் இது வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக தான் கட் பண்ணியிருக்கேன், கிராஸ் பீஸ் எடுக்கலை. ஸோ இப்போ இந்த ஷேப் பண்ணியிருக்கிற ஆர்ம் ஹோலை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம இந்த இடத்துல வெட்டியிருக்கோம். இப்போ பாருங்கள், எனக்கு தனித்தனி பீஸஸாக கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நான் இதை வந்து ஓப்பன் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணேன் அப்படின்னாக்கா எனக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இந்த பக்கம் ஒரு ஆர்ம் ஹோலு, இந்த பக்கம் ஒரு ஆர்ம் ஹோலும் கிடைக்கும். ஸோ நடுவில் வந்து நம்ம சுருக்கம் கொடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ஆர்ம் ஹோல்ஸை ஃபர்ஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம ஆர்ம் ஹோல்ஸை ஃபினிஷ் பண்ணுறோம். அதுக்கு நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு 2 ஃபோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்ம் ஹோலை ஸ்டிச் பண்ணால் போதும். இது வந்து நம்மளோட ஹெம் லைன். இந்த ஹெம் லைன் வந்து நீங்கள் ஒரு 1 இன்ச் மெஷர் பண்ணி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூடவே இப்போ இந்த 2 பீஸும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ வந்து சைடு சீம் ஜாயின் பண்ண போகிறோம் நம்ம. இது ஒரு சைடோட சைட் சீம், இன்னொரு சைடோட சைடையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆர்ம் ஹோல் ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஆர்ம் ஹோல் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இதை 2ஆக மடித்து ஒரு 1/4 இன்ச் மெஷர்மெண்ட்டில் நீங்கள் மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு நீங்கள் இதை ஈஸியாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இதே போல் நம்ம இன்னொரு ஆர்ம் ஹோலையும் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதையும் நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ 2 ஆர்ம் ஹோலையும் நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு, சைட் சீமும் ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ லெஃப்ட் அவுட் பார்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா நெக் லைன் தான். அந்த நெக் லைன் நம்ம எதுவும் ஷேப் பண்ணாமல் ஜஸ்ட் ஆஸ் சச் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அது நீங்கள் வந்து ஒரு 1 இன்ச் அளவில் நீங்கள் மடிச்சுக்கோங்க. இப்போ நான் மடித்து தைச்சிட்டேன். இப்போ ஃப்ரண்ட்டோடதை முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பேக்கோட நெக்கை நம்ம வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். அதுக்கு அதையும் இந்த மாதிரி மடித்து தைச்சிக்கிறோம். பாருங்கள், இப்போ இது 2மே ரெடி ஆகிடுச்சு. ஆர்ம் ஹோல் இருக்கிற பக்கம் தான் உங்களுக்கு நெக் லைன் வரும். இப்போது அடுத்தது நம்ம பாட்டமை வந்து இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி பாட்டம் ஹெம் லைனையும் நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடுங்க. ஸோ இப்போ நமக்கு ஃப்ராக் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இதில் நீங்கள் வந்து உள்ளே நம்ம கொடுக்க போகிற அந்த நாடாவை ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இந்த ஃபேப்ரிக்கை 2ஆக ஃபோல்ட் பண்ணி தைச்சிட்டு நீங்கள் திருப்பணும். இப்போ இந்த நாடாவோட எட்ஜில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு க்ராஸாக கட் பண்ணிக்கணும். அது எதுக்குன்னா நம்ம ஃபோல்ட் பண்ணி தைக்கிறதுக்காக. உங்களுக்கு அது ரொம்ப அழகாக இருக்கும், அதுக்காக தான் அந்த மாதிரி கட் பண்ணிக்கிறோம் நம்ம க்ராஸாக. பாருங்கள், இந்த இடத்துல ஸ்டிச்சும் போட்டிருக்கோம். நம்ம க்ராஸாக ஸ்டிச் போட்டுட்டு அதை கட் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஒரு பென்சிலோ இல்லை வேறு ஏதாவது ஒரு டூலோ வச்சுட்டு நீங்கள் இதை திருப்பிடலாம்.
இந்த மாதிரி நீங்க தச்சு வச்சிருக்க 2 பீஸையுமே நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. இப்ப இத உள்ள மடிச்சு, நமக்கு கட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த எட்ஜ நீங்க வந்து உள்ள மடிச்சு ஒரு தையல் விட்டுக்கலாம். ஸோ தட் அது வெளில தெரியாது. இப்ப நம்ம ஊசிய வச்சு இத உள்ள விடப்போறோம். இந்த ஃப்ராக் பார்த்தீங்கன்னா, ரொம்ப குழந்தைங்களுக்கு போட்டுக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளான வேரா இருக்கும். அவங்களுக்கு எந்த ஹிண்ட்ரன்ஸும் இருக்காது. எந்த டிஸ்கம்ஃபர்ட்டும் இருக்காது. ஸோ நீங்க ரொம்ப ஈஸியாவே பண்ணலாம். ஒரு காட்டன் துணி இருந்துச்சுன்னா, நீங்க அத வச்சு ஈஸியாவே ஒரு ஃப்ராக் ரெடி பண்ண முடியும். அண்ட் இது ரொம்ப டைமும் எடுக்காது. உங்களுக்கு ரொம்ப ஈஸியான, குவிக்கா நீங்க தைக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா, இதையே நீங்க பெரிய குழந்தைங்களுக்கு ஒரு டாப் மாதிரி வச்சுக்கலாம். டாப் மாதிரி வச்சுட்டு, அவங்களுக்கு கீழ வந்து பாட்டம்ல ஒரு லெகிங்ஸ், பேண்டோ அந்த மாதிரி ஏதோ ஒரு காம்பினேஷன்ல ஒரு ஷார்ட்ஸோ அந்த மாதிரி நீங்க இதில போடலாம். அவங்களோட மெஷர்மென்ட்டுக்கு ஏத்த மாரி ஹைட்டும் நீங்க அகலமும் வச்சுக்கோங்க. இதில நம்ம சுருக்கம் குடுக்கறதுனால உங்களுக்கு நீங்க அகலத்த பத்தி க க கன் கவலைப்படவே தேவையில்ல. ஸோ ரொம்ப ஈஸியா, சிம்பிளா ஒரு ஃப்ராக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணுங்க வியூவர்ஸ். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.